நான் நடிகை ஜெயதேவி பேசுகிறேன். நான் முன்னாடி அரசியலில் இருந்தேன், எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் எந்த கட்சி சார்பாகவும் பேசலை, எந்த கட்சி சார்பாகவும் நான் இது பேசலைங்க. ஆனால் அரசியல்வாதிக்காக பதிவிடுறது தான் இது, அரசியல்வாதிக்காக பதிவிடுது. ஆனால் எந்த கட்சி சார்பாகவும் நான் பேசலை, பொதுமக்களில் ஒருத்தியாக இருந்து நான் பேசுகிறேன். புரட்சி தலைவருடைய விசுவாசியாக இருந்து பேசுகிறேன். புரட்சி தலைவி அம்மா இதய தெய்வம் அவர்களுடைய விசுவாசியா அந்த விதமாக நான் பேசுகிறேன். மற்றபடி நான் தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் வெஞ்சன்ஸ் வச்சு பேசலை. புரட்சி தலைவர் என்ன சொன்னார்? 1972 தொடங்கி வச்சார். அம்மா என்ன சொன்னாங்க? எனக்கு பின்னாலே 100 ஆண்டு காலம் இந்த அதிமுக இருக்கும் என்று சொன்னார்களே, அவர்கள் வாக்கை காப்பாற்றினார்கள். இப்பொழுது இருக்கிற இபிஎஸ் அணி என்கிற அதிமுக 40க்கு 0 வாங்கியிருக்காங்க. பொதுமக்களே, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு வெறுப்பு இருந்தா நீங்க 0 மார்க் போட்டிருப்பீங்க. தொண்டர்களே, உங்களுக்கு எவ்வளவு மன வேதனை வெறுப்பு இருந்தா தலைமை மேல 0 மார்க் வாங்கி கொடுத்துருப்பீங்க. நம்ம அம்மா இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? வெற்றி கனியை பறித்து அம்மா பாதங்களை சமர்ப்பிப்போம் என்று சூழலை செய்தோம். ஆனால் இப்பொழுது 0 வாங்கி அவர் பாதத்திலே வைத்திருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்பதை தலைமை உணர வேண்டும். ஒரு தோல்விக்கு காரணம் தலைமைதான், தொண்டர்கள் அல்ல, பொதுமக்கள் அல்ல. தலைமைதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஆமாம் மக்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். தொண்டர்கள் கவனிக்கப்படவே இல்லை, தொண்டர்களை கவனிக்கல. பொதுமக்கள் சரியா போய் எல்லாரும் பொதுமக்களை போய் சரியா சந்திக்கல. பாயிண்ட் நின்று பேசிட்டா போதுமா? வீட்டுக்கு வீடு போய் கேன்வாஸ் பண்ணி பூத் ஸ்லிப் கொடுத்து, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அம்மா இருக்கும்போது அப்படி தான் 4 லேடிஸ் 5 லேடிஸ் சேர்ந்துக்குவோம், வீடு வீடாக போவோம், மாடி மாடியாக ஏறி இறங்கி தாய்மார்கள் காலையில் விழுந்து நாங்கள் வாக்கு சேகரித்தோம். வெற்றி கடி அம்மா 6 பேரை முதலமைச்சராக அமர வைத்தோம். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்களா, 0 மார்க் வாங்கியிருக்குது. அதிமுக பெரிய இயக்கம், 50 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த இயக்கம். அது இன்னும் 100 ஆண்டு காலம் இருக்கும் என்று அம்மா எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு போனார்கள். அந்த கட்சி இன்றைக்கு சீரழிந்து போய்விட்டது. 4 3 பிரிஞ்சு எங்கள் திருப்பக்கம் ஒரு பட்டுப்புடவை கூவிட்டு வருவான். உங்கள் பட்டுப்புடவை 4 3 பிரிஞ்சு போச்சா, எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு போவாங்க ரோட்டில். அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 3 7 கிழிஞ்சு பிஞ்சு நஞ்சு போச்சு. இந்த தோல்விக்கு காரணம் எடப்பாடி அவர்கள் தான். அவர் தானே முதலமைச்சர். நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொன்னாரு. பொதுச் செயலாளர் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு. வெற்றி தோல்வி எல்லாவற்றுக்கும் பொறுப்பு பொதுச் செயலாளர் தானே. புரட்சி தலைவர் அம்மா காலத்திலே நாம் தோல்வியை சந்திக்கவில்லையா? தலைவர் காலத்தில் நாம் தோல்வியை சந்திக்கவில்லை என்று வீரவசனம் பேசுகிறீர்களே. அம்மாவும் புரட்சி தலைவரும் எடப்பாடியாரும் ஒன்றா? அம்மா ஒரு முறை தோற்றாலும் மறுமுறை வந்து விடுவார்கள். ஆனால் எடப்பாடியார் வருவார் என்று என்ன நிச்சயம் இருக்கிறது? ஆனால் உள்கட்சிக்குள்ளே அவருக்கு எதிரிகள் இருக்கிறார்களே. நாளா பிரிஞ்சு கிடக்கு. அம்மா இருக்கும்போது அப்படி பிரிஞ்சு கிடக்கல. அம்மா நின்றால் பொதுக்கூட்டம், நடந்தால் மாநாடு, அப்படி இருந்தார்கள். புரட்சி தலைவர் அம்மா கண் அசைத்தால் போதும், ஒரு பார்வை பார்த்தால் போதும். ஆனால் எடப்பாடி அவங்க ஒன்றா. அதனால் என்னுடைய கருத்து என்னன்னு நான் சொல்ல வரேன்னா, தோல்விக்கு பொறுப்பேற்று இந்த எடப்பாடி என்கிற அண்ணன் பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு பழனிசாமி அண்ணன் அவர்கள் தன்னுடைய எதிர்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எந்த அலிகேஷனும் இல்லாத ஒருவருக்கு வழிவிட வேண்டும். உங்களுக்கு 70 வயசாச்சு, நீங்களும் வயசானவர் தான், நீங்கள் ஒன்றும் சின்ன வயசு பையன் இல்லை. அதனால நீங்கள் வழிவிடுங்க. நீங்கள் ராஜினாமா பண்ணி ஒரு அலிகேஷனும் இல்லாமல், ஒரு கேஸும் இல்லாமல், எந்த கொலை கேஸும் இருக்கக்கூடாது, கான்ட்ராக்ட் விட்டதில் ஊழல் இருக்கக்கூடாது, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கள இருக்கக்கூடாது, ஜெயில் கையாக இருந்தவங்கள இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தொண்டன்லேருந்து நீங்கள் அடிக்கடி சொல்லுவீர்களே, அண்ணன் எடப்பாடி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், நீ கூட நாளைக்கு எதிர்கட்சி தலைவர் ஆகலாம், நீ கூட பொதுச் செயலாளர் ஆகலாம் என்று சாமானிய தொண்டரை பார்த்து சொன்னீர்களே. வாய்களே சொன்னால் பத்தாது, அதை செயல்படுத்தணும்.
சாதாரண தொண்டன் ஒருவனுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். நீங்கள் ராஜினாமா பண்ண வேண்டும். எதிர்கட்சி தலைவர் பதவி ராஜினாமா பண்ண சாமானியனுக்கு, சாதாரண ஒரு தொண்டனுக்கு எந்த குற்றச்சாட்டும் எந்த அலிகேஷனும் இல்லாத ஒருவரை கொண்டு வர வேண்டும். அப்பதான் நீங்க சொன்னதெல்லாம் அம்மாவோட விசுவாசிங்கிறதும் தலைவரோட விசுவாசிங்கிறதும் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைங்கிறத நாட்டு மக்களும் தொண்டர்களாக நாங்கள் நம்புவோம். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா?